தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்காக தங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர்களுக்கான கௌரவிப்புகள் என்பது அவர்கள் வாழ்கின்ற போதே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது அல்லது வழங்கப்பட வேண்டியது. அதற்கிணங்க சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் யுஎஸ்ஏயில் அமைந்திருக்கக்கூடியவர்கள் பிரித்தானியாவிலே தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் தொண்டாற்றுகின்ற பல்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான கௌரவ கலாநிதி பட்டத்தினை இன்றைய தினம் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தடவை வரவேற்றுக் கொண்டு முதலாவதாக மங்கள விளக்கேற்றலோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. உலகத்தமிழ் கலை பண்பாட்டு அகாடமி. இந்த அகாடமியை பொறுத்தவரைக்கும் கலை கலாச்சார விடயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய பாரம்பரிய கலைகளை மீளுருவாக்கம் செய்வது, கற்பிப்பது, கடத்துவது என்று உலகளாவிய ரீதியில் உலக தமிழ் கலை பண்பாட்டு அகாடமி தன்னுடைய செயற்பாட்டை வீரியத்தோடு விருத்தியடைய வைத்து செய்து வருகிறது. அந்த வகையில் அந்த உலகத்தமிழ் கலை பண்பாட்டு அகாடமியினுடைய ஒரு பேனர் இந்த இடத்திலே வெளியிடப்பட இருக்கிறது. அதை வெளியிட்டு வைப்பதற்காக அது சார்ந்திருக்கின்ற பெருந்தகைகளை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அழிந்திடும் கலைகளையும் அழிந்து விடுமென எச்சரிக்கப்படுகின்ற கலைகளையும் ஒன்றாக்கி உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் எங்கும் அதை விருத்தியடைய வைக்கின்ற அரண்மனையை செய்து கொண்டிருக்கும் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு நிர்வாகத்தினுடைய பதிப்புகள் தாங்கிய காட்சியை இப்போது நாங்கள் பார்க்கிறோம். இதை வெளியிட்டு வைக்கின்ற பெருந்தகைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டாக்டர் சாந்தி ஓமுகண்டம் அவர்களுடைய உரை காட்சியாக இங்கே விரிய காத்திருக்கின்றது. பிஸ்னஸ் பெண்மணியாகவும் அதே போல் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் இடம்பெறுகின்ற மனித உரிமை சார்ந்திருக்கின்ற விடயங்களில் தங்களை ஈடுபடுத்துகின்ற செயற்பாட்டாளர்களுக்கான அங்கீகாரங்களை வழங்குவதற்காக முன்னின்று உழைக்கக்கூடியவரும் ஐக்கிய நாடுகள் அமர்வுகளிலே தன்னுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவருமான டாக்டர் சாந்தி ஓமுகண்டம் அவர்களுடைய உரை அடுத்ததாக. The International Tamil University primarily serves students around the globe, providing education on general studies with commitment to education and research. We provide education through distance and continuing modes, thus affiliating with prestigious government universities around the world. We are dedicated to promoting integrity and respect in the area of education, along with changing educational progress to assist students to fit into the benefit of knowledge, research, and wisdom. We are living in a truly transformative moment in history for educators and students alike. Distance education has the potential reach out to the entire world to offer educational opportunities for individuals who might not otherwise have access to them. This type of learning supports our mission and its strategic plan by enhancing student learning and success. The mission of the International Tamil University is to be an excellent center of learning of the Tamil culture and traditions and ancient civilization. Together with the American Association for Adult and Continuing Education, we create a transformative educational experience for students focused on deep disciplinary knowledge, problem solving, leadership, and communication skills. We cultivate a transformative university community committed to attracting and retaining diverse world-class talent, creating a collaborative environment open to the free exchange of ideas, where research, creativity, innovation, and entrepreneurship can flourish, and ensure that individuals can achieve their full potential. Our goal is to make a positive impact on society in a transformative way, regionally, nationally, and globally.
Today, we are honoring people such as yourself from all walks of life for your contributions towards society and your renowned achievements in your respective fields. We have carefully reviewed and selectively chosen only the best candidates to receive this honorary title. That is, of course, much coveted. This is an occasion of pride for all of us as we come together to celebrate this day. Achievements are shaped by the strength of foundation that we set. Thank you for your commitment to excellence. It takes courage to embrace the possibilities of your potential. Having flown past the summit of your fears, now nothing is impossible. Excellence is potential chiseled into a more perfect state through vision, dedication, and determination. Exceptional achievements such as yours are within reach when one stands tall on a foundation of integrity, hard work, and unwavering perseverance. These are the bedrocks of every great achievement that each and every one of you special awardees possess. Your sincere effort, high intention, intelligent direction, and skillful execution has made you stand out from the rest of the crowd. On this important occasion, we are highly elated to publicly celebrate your success achieved through sheer hard work and determination by presenting you with the honorary title of Doctor of Letters. Now, having bestowed upon you this honor, it is what you do with your influence that imbues your title with value. Exemplary individuals such as yourself can accomplish the extraordinary. The pursuit of excellence has no end, and we salute your unwavering commitment to the betterment of society. Successful can be described as the person who leaves the world better than they found it, who never fails to look for the best in others and give the best of themselves. Let us all lead by example. I would like to conclude by once again congratulating our honorary awardees. Your exemplary achievements are a clear demonstration of the importance of developing strong fundamentals for future growth by competing effectively in the future economy. I wish you all the very best in taking yourselves to even greater heights by encouraging and inspiring our society. Thank you for your presence, and please enjoy the rest of the function. சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர், அதேபோல் ஜெர்மனி இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய சர்வதேச தலைவர், அதைத் தொடர்ந்து உலக தமிழ் கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர், நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஆல் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனுடைய பொறுப்பில் இருப்பவர், அதேபோல் சங்கநாதா ஆன்லைன் எஃப்எம்மினுடைய மேனேஜிங் டைரக்டர், காவலர் பார்வை மாதாந்த இதழினுடைய எடிட்டர் என்று பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எஸ்.எம். ரஷ்மி ரூமி அவர்களை தன்னுடைய முன்னுரையாற்ற வருமாறு அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். எமது உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக நான் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்து இருக்கும் எனது தமிழ் உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அதுபோல் இங்கு கலாநிதி பட்டம் பெறும் அனைத்து வெற்றியாளர்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். நமது உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் 1999ஆம் ஆண்டு டாக்டர் செல்வின் குமார் அவர்களால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. இவர் கேரளா பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சிவபெருமானின் கோலங்கள் என்ற புத்தகத்தை ஆய்வறிக்கை செய்து PhD பட்டம் பெற்றவர். இவர் ஒரு கிறிஸ்தவர். எமது வேந்தர் 1999ஆம் ஆண்டு வாஷிங்டன் டிசியில் பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து மிகவும் அருமையாக செயலாற்றி வந்தார்கள். முக்கியம் என்னவென்றால், இந்திய அரசாங்க பல்கலைக்கழகத்தோடு இதை இணைத்து இந்திய மாணவர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களை
அமெரிக்காவில் கல்வி கற்றுக்கொள்ள பல உதவிகளையும் செய்து வருகின்றது இன்று வரை இந்த உலகத்தமிழ் பல்கலைக்கழகம். இதுதான் எங்களுடைய முக்கிய பணி. அதாவது நிறைய பேர் கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், வெளிநாட்டில் படிக்கணும்னு சொல்லி. மிகவும் குறைந்த கட்டணத்தில் அவர்களை அழைத்து அமெரிக்காவில் நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும். அதைத் தொடர்ந்து சமூக சேவையாளர்களுக்கு, அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க, எந்த அங்கீகாரமும் இருக்காது, வெளியே தெரியாமல் இருக்கும். அவர்களை தேடி கண்டுபிடித்து இது போன்ற கௌரவ முனைவர் பட்டத்தை நாங்கள் வழங்குகின்றோம் வருஷம் ஒவ்வொரு நாடுகளிலும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பல்கலைக்கழகம் பாரம்பரிய பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 20 நீதி அரசர்களுக்கு நம்ம பட்டம் கொடுத்துருக்குறோம். ஹைகோர்ட் நீதி அரசர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர்களுக்கு நம்ம பட்டத்தை வழங்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சார்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள், ஜேசுதாஸ், பி சுசீலா அம்மா, அப்புறம் சித்ரா அம்மா போன்ற பல பேர்களுக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகம் தான் பட்டம் வழங்கியிருக்கின்றது. அதுபோன்று பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் எம்பி அவர்களுக்கு, பிரான்ஸ் நாட்டின் முதலமைச்சர், பிரான்ஸ் நாட்டினுடைய மேயர் போன்ற பல்வேறு துறையை சார்ந்த ஆளுமைகளுக்கு நமது பல்கலைக்கழகம் பட்டம் வழங்கியிருக்குது. அதுபோன்ற நம்ம பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர் மிஸ்டர் பாலச்சந்திர சார் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம தான் பிரான்ஸில் போன வருஷம் வழங்கியிருந்தோம். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதில் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம தமிழர்கள் எல்லா நாட்டிலையுமே இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. நான் லண்டன் பார்க்குறேன், எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் பார்த்தா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே தமிழ் பேச வேண்டியதானே? இது என்னுடைய கருத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வருகின்ற ஜெனரேஷன் சின்ன பசங்களோடு அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் உரையாடும் போது அவங்களுக்கு தமிழில் டோட்டலாக மறந்துடுவாங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய சின்ன தாழ்மையான கருத்து. நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை, நம்மளுடைய தமிழை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய நம்மளுடைய தமிழ், நம்ம தாய்மொழி, அந்த தாய்மொழியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்காக வேண்டி தான் நம்ம உலக தமிழர் கலை பண்பாட்டு அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பாரம்பரிய அந்த இசைகள், பறை இசை, அப்புறம் ஒயிலாட்டம், மயிலாட்டம், இது போன்ற கலைகள்லாம் அழிந்து கொண்டு இருக்கின்றது. அதை வெளியே கொண்டு வரணும், உலகம் முழுவதும் வெளியே கொண்டு வரணும். அப்புறம் ஒரு ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தணும், கம்போடியாவில் போய் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆகையால் என்னோட சிறிய வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பேச சொல்லுங்கள். பேச சொல்லுவீங்களா? நம்ம சவுண்டே வரமாட்டிருக்க. அதனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை இதோட அழிய விட்டுறாமல் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. நேற்று ஹோட்டல் போயிருந்தேன் சார், யோகி சார் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தார் சாப்பிடும். எல்லாம் நம்ம தமிழ் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ளேயே இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல இதை? சரி, ஒரு இங்கிலீஷ்காரங்க இருந்துன்னு சொன்னால் இங்கிலீஷ் பேசலாம். நம்ம தமிழ் உடன்பிறப்புகளே ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசும்போது அப்போ நம்மளோட ஜெனரேஷன் என்ன சொல்லும்? அவங்களும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. தயவு செய்து தமிழ் மண்ணை மறக்காமல், தமிழ் மொழியை மறக்காமல் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுங்க, தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம். தன்னுடைய முன்னுரையை வழங்கி சென்ற டாக்டர் SM ரஷ்மி ரோமி அவர்களுக்கு நன்றி. தமிழ் எழுத்துருவம் பெற முன்னரே, அல்லது பண்பட்டு ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் பெற முன்னதே, எப்போது எங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் மாறதுக்கு முதல் நாங்கள் பேச தொடங்கியிருக்கிறோம் இல்லையா? எங்களுடைய பேச்சு எப்போது தொடங்கினதென்ற அந்த ஆரம்ப ஆண்டுகள் தெரிகிறதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இன்றை வரைக்கும் தமிழ் தன்னையும் எங்களையும் காத்து நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் தமிழ் இருக்கிறது. கட்டாயம் இனி வரக்கூடிய சந்ததிக்கும் அந்த தமிழ் போய் சேரும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் மொழி சார்ந்த விஷயங்களையும் அப்படியே அதனுடைய அழகு மங்காமல் கொடுக்க வேண்டியது மட்டும்தான். தொடர்ச்சியாக தன்னுடைய
பேச்சினை வழங்குவதற்காக ஈலிங்கம்மன் ஆலயத்தினுடைய பிரதான குருக்கள் சிவஸ்ரீ குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பூத்தவளே பூனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின்கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவார் மூந்தற் கிளையவளே, மாற்றவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் இல்லையே என்று அபிராமி அந்தாதி சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இங்கு வருகை தந்திருக்கும் உலகத்தமிழர் பல்கலைக்கழகம் வழங்கும் கௌரவ முனைவர் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா ஆரம்பத்திலே எங்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை எல்லாம் தவறாமல் மங்கள விளக்கேற்றி, அதனைத் தொடர்ந்து இங்கு அருமையான நாங்கள் எல்லோரும் பரதநாட்டியத்தையும் நாங்கள் கண்டு களித்திருக்கின்றோம். அதாவது அம்பிகையை நாங்கள் நேரிலே கண்டது போல் நல்ல பாவனையோடு இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பரதநாட்டியத்தை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை மறக்காமல் அதனை எங்களுடைய நிகழ்வுகளிலே நாங்கள் புகுத்தி எங்களுடைய தமிழும் சமயமும் உலகெங்கும் வாழ வேண்டுமென்று நாங்கள் இந்த விழாக்களை எல்லாம் முன்னெடுத்துச் செல்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விழாவானது, அதாவது கௌரவ முனைவர் பட்டம் என்கின்ற இந்த முக்கியமான விழாவானது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக அமைகின்றன. இந்த உலகத்தமிழர் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வருடம் நடாத்துகின்ற இந்த கௌரவ முனைவர் பட்ட இந்த விழாவிலே அவர்கள் பெறுகின்ற சகல மதிப்புகளும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிக்கும் முகமாக அமைகின்றன. அதாவது முனைவர் பட்டம் என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளிலே அந்தந்த துறையிலே பாண்டித்தியம் அடைந்து அனுபவம் பெற்று அதிலே அவர்கள் சமய சமூக சமுதாய போன்றவற்றிலே தங்களை ஈடுபடுத்தி தங்களுடைய நேரம் காலங்களை எல்லாம் அர்ப்பணித்து இறுதியாக அவர்கள் அந்த நாட்டினாலே அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே இவ்வாறான இந்த உலகத்தமிழர் பல்கலைக்கழகம் போன்றவற்றினாலே கண்டுபிடிக்கப்பெற்று அவர்களுக்கு இந்த கௌரவ கலாநிதி பட்டம் வழங்குகின்றார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. முதற்கண் அந்த உலகத்தமிழர் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவானது மேன்மேலும் சிறப்படைய வேண்டும். இவ்வாறான பல எங்களுடைய கல்விமான்களையும் சமய சமூக தொண்டுகளை ஆற்றுகின்றவர்களையும் கண்டுபிடித்து எதிர்காலத்திலே பல முனைவர்களை கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் சமுதாயத்திலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களும் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதோடு, உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் எங்களுக்கு நன்கு தெரிந்த பிரமுகர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவரும் இங்கு அமைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது ஆலயத்தை சார்ந்தவர்களும் இங்கு திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்கள் மற்றும் சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் பரம்நந்தா அவர்கள் மற்றும் இங்கு எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் இந்த கௌரவ பட்டத்தை பெற்று அதனூடாக எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் நீங்களும் ஈடுபட்டு பல முனைவர்களை கண்டுபிடித்து எமது நாட்டிற்கும் பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதோடு, இந்த விழாவான சிறப்புற நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அன்னை கனகருக்கி அம்பியினுடைய ஆசிரியரோடும் என்னுடைய வாழ்த்துக்களோடும் அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆசியுரையை வழங்கி இருக்கக்கூடிய சிவஸ்ரீகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயாவுக்கு மேடையில் காத்திருங்க. ஐயா மேடையில் காத்திருங்க. ஐயாவுக்கான ஒரு சிறிய மதிப்பளிப்பு இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த மதிப்பளிப்பை வழங்குவதற்காக டாக்டர் SM ரஷ்மி ரூமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஏற்கனவே ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல்துறைகளில் சார்ந்து இயங்கக்கூடியவர்களும் இங்கே கௌரவிக்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக வாழும்போது அவர்களுக்கான கௌரவிப்புகள் என்பது இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அபாவம். அதற்கான மதிப்பும் வலுவும் அதே நேரத்தில் அதை பல பேர் சேர்ந்து ஒரு மதிப்பளிப்பை வழங்குகின்ற போது அதனுடைய மதிப்பும் இன்னும் அதிகரித்து கொண்டு செல்லும். எனவே வருகின்ற ஆண்டுகளிலே இன்னும் பெரிய அளவில் இந்த நிகழ்வுகள் பிரித்தானியாவில் இடம்பெறும் என்று நம்புகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து தன்னுடைய சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய கலாநிதி பாலச்சந்திரன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு சமூக செயற்பாட்டாளராக, குறிப்பாக தமிழர்கள் சார் மனித உரிமைகள் விவகாரங்களிலே தன்னுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர். அது மாத்திரமில்லாமல் பல ஆலயங்களினுடைய நிர்வாக சபைகளிலே முக்கியமான பங்களிப்பை ஆற்றக்கூடிய ஒருவர். இது மாத்திரமில்லாமல் தமிழ் கலாச்சார விடயங்கள் பலவற்றிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய கலாநிதி பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவிலே அமைந்திருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தால் இங்கிலாந்தில் இருக்கின்ற பல எங்களுடையவர்களுக்கு ஒரு முனைவர் பட்டத்தை வழங்குவதற்காக நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த வேளையிலே இந்த முனைவர் பட்டம் என்பது ஒருவர் தன் வாழ்க்கையில் தன் சமூகத்துக்காகவும் தமிழுக்காகவும் தனது பண்பாட்டுக்காகவும் தொடர்ந்து சேவையாற்றியவர்களை அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே நாங்கள் கௌரவித்து அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை வழங்க இருக்கிறோம். கைதட்டில் காணாது. இந்த பட்டம் என்பது வெறுமனையே பணத்துக்காகவோ அல்லது சில பேர்களுடைய ஆதரவுக்காகவோ அவர்களுக்கு கொடுக்கப்படுறது அல்ல. இது உண்மையாக ஒரு மகன் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகளை புறந்தள்ளிவிட்டு இப்படியான வேலைகளை செய்கின்றார். அவருக்கு எவ்வளவு இது செய்யணுமென்றது எனக்கு தெரியல. ஆனால் அதுகளையும் சகித்த இந்த மனைவிமாருக்கும் இந்த கணவன்மாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தனது வேலையை தனது சமுதாய பணியை செய்கிறான் என்றால் அதை அவருடைய மனைவி பிள்ளைகள் விட்டு கொடுத்து வாழ்ந்தபடியால் தான் அவரால் செய்ய முடியும். ஆகவே இன்றைக்கு பட்டம் பெற்றுக்கொண்டு கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிற திரு ராஜலிங்கம் அவர்கள் தனது வயோதிப காலத்திலே இன்று அவர் தன்னுடைய பட்டத்தை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் யசோதா மனோகரதாஸ் அவர்களும் தன்னுடைய தன்னுடைய கணவருடைய தொழில் ஸ்தாபனத்திலே போய் வேலை செய்திருக்கலாம். ஆனால் அவர் மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் சேவை செய்கிறதுக்காக முன்வந்து இப்போ கிட்டடியில் நான் பார்த்தேன், அங்கே ஒரு ரோட்டில் நின்று எல்லாம் விற்று கொண்டிருந்தார். இது ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்களுக்காண்டி செய்கிற சேவை அவர்கள் வாழுங்காலத்திலே கிடைக்கப்பெற வேணும். அதை விட திரு யோ ஆண்டனி கனடாவில் இருந்து இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கு நாங்கள் ஏன் பட்டம் கொடுக்கிறோம், ஏன் முனைவராக்கின்றோம், அவரை ஏன் ஒரு பெரிய கலாநிதியாக்குறோம் என்றால் அவர் செய்த சேவைகள் அளப்பெரியது. அப்படிப்பட்ட சேவைக்காகத்தான் இந்த பட்டம் வழங்கப்படுவதை ஒழிய தனிப்பட்ட முறையிலே சிலரை கௌரவிக்கின்றதுக்காகவோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக அவர்களுக்கு பட்டம் வழங்குவதோ இல்லை. இது உண்மையாக இன்றைக்கு கொடுக்கப்படுற பட்டங்கள் நிச்சயமாக 2 கவுன்சிலருக்கு கொடுக்குறோம், மற்ற சமூக சேவையாளர்களுக்கு கொடுக்கின்றோம். அதை விட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் வரவில்லை, வருவார்களா யோகி? அவர்களுக்கும் கொடுக்க இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழர்களுக்கு நாங்கள் தமிழை வளர்க்க கொடுத்தோம் என்றால் அதே நேரத்தில் வெள்ளியலுக்கும் எங்களோட தமிழை வளர்க்கணும் என்றதான் எங்களோட நோக்கம். வெள்ளியல் தமிழை விரும்பி படிக்கணும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் வெள்ளை இனத்தவர்களையும்
திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் தமிழை பூத்த வேணும் என்பதற்காகத்தான் இந்த பட்டங்களை நாங்கள் வழங்குகிறோம். அப்படித்தானே? உண்மைதான். என்ன பேசவா இல்லை? தமிழில் நம்ம ஆட்களே தமிழில் பேசுவோம். நம்மாக்களே அது சொல்லுங்கள். நம்மாக்களே தமிழில் பேச சொல்கிறேன். இதில் சின்ன ஒரு திருத்தம் ரஷ்மி அவர்களுக்கு நான் சொல்லணும்னு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் எங்களுடைய பிள்ளைகள் பிறந்ததில் இருந்து 25 வயது மட்டும் படிக்கிற காலம் மட்டும் அவை ஆங்கிலத்திலேயே படித்தால் அவைகளுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அது வருது. ஆனால் வீட்டில் நல்ல தமிழ் பேசுவிடும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கில் வருது. நம்ம வீட்டில் தமிழ் சொல்லி கொடுத்தா நம்ம தமிழில் தானே பேசுகிறோம். உங்களுக்கு என்னென்று சொல்கிற புரிய வைக்கிறது என்னோட தெரியாது. 20 வருட காலமாக 25 வருட காலமாக எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிச்சு கொண்டு நாங்கள் இருக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் தமிழ் ஸ்கூல் இருக்கு. எல்லாம் கையத்தாடுங்க அப்பல்தான். பரதநாட்டியம் இப்போ 3 பிள்ளைகள் பரதநாட்டியம் செய்தார்கள். அவர்களும் தமிழ் படிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இன்னொரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா அதுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வாயில் வருது ஆங்கிலம். அதனுடைய அதை நாங்கள் முயற்சி செய்வோம், தமிழை தான் பேச ட்ரை பண்ணுவோம். ஓகே, வேறு என்ன சொல்லணுமா யோகி? காணுமா? ஓகே, யோகியை பற்றி நான் சொல்ல இல்லை, மறந்து போனேன். சொக்கலிங்கம் யோகி என்பவர் நீண்ட காலமாக தேசிய செயற்பாட்டில் பங்கெடுத்து பல தடவை சிறை சென்றும் வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தமிழனுக்கு நாங்கள் பட்டம் கொடுத்து முனைவர் பட்டம் கொடுத்து வாழ்த்துறது பெருமைக்குரிய விஷயம் என்று மத்தியிலே சொல்ல கைதட்டுவோம். நன்றி. சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நகைச்சுவை அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு 15 ஆண்டு காலமாக ஊடக பரப்பிலை பயணிக்கக்கூடிய ஒருவனாக ஏராளமானவர்களை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக எங்களுடைய சுட்டு விரல்கள் எங்களுடைய இளம் தலைமுறையை நோக்கி அதிகமாக போவதையும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சார்பாக ஒரு பதிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய அடுத்த தலைமுறை எங்களை விட எங்கள் மொழியையும் எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் கொண்டு போவதில் உத்வேகமாக இருக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் சொல்கிறது, சில பெற்றோருக்கு கோபம் வரலாம். எங்களுடைய பெற்றோர் தான் இல்லை என்னுடைய பிள்ளை ஆங்கிலம் பேசணும், ஃப்ரெஞ்சு பேசணும், வேறு மொழி பேசணும்ன்ட்டு அந்த பிள்ளைகளுக்கான அழுத்தத்தை கொடுக்குறோமோன்றது தெரியலை. எனவே வெறுமனை எங்களுடைய அடுத்த தலைமுறையை நோக்கி சுட்டு விரலை காட்டுறதை விட்டுட்டு அவர்களை சேர்ந்து இழுத்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. அதை இந்த சமூகத்துக்காக பணியாற்றி இன்றைய தினம் இந்த மதிப்புறு முனைவர் பட்டங்களை பெறக்கூடியவர்கள் அனைவரும் இன்னும் அதிகமாக இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். அதே போல ஒரு சின்ன வேண்டுகோள் அவர்கள் சார்பாக, அப்படியான இளையவர்களுக்கும் இது போன்ற கௌரவ மதிப்புறு முனைவர் பட்டங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். எனவே நிறைய பேர் இருக்கிறார்கள், நீங்கள் தேடினா நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த இளையவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தால் இன்னும் இது அவர்களுக்கு இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். எனவே அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லலாம். அந்த வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளிலே சில பேரை இன்னும் மேடைக்கு அழைக்க வேண்டும். நாங்கள் திரு சொக்கலிங்கம் ஜோகலிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து திரு நந்தா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஜசோதா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்டோனி அவர்களையும் அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த மதிப்புறு முனைவர் பட்டங்களை பெறக்கூடியவர்களுடைய வரிசையிலே ஏற்கனவே டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 2 முக்கியமான நபர்கள், குறிப்பாக வேற்று மொழியை பேசக்கூடியவர்கள் இருவருக்கான ஒரு சிறப்பு மதிப்பளிப்பும் இங்கே இடம்பெற இருந்தது. ஏனென்றால் கடந்த காலத்திலே குறிப்பாக இங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், அவர்கள் எங்களோடு இணைந்து அல்லது எங்களுக்காக ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் வெறுமனே தமிழில் பேசுவது மாத்திரமல்ல, தமிழ் கலாச்சாரத்தை பேணுவது மாத்திரமல்ல, அதை அடுத்த இனத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்த்தா ஒருத்தருடைய வீட்டு கதவை தட்டி நாங்கள் ஒரு விடயத்தை வாங்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்றால் அந்த கதவு திறக்கப்பட வேண்டும். திறக்காமல் இருக்கக்கூடிய கதவுகள் தொடர்ந்து தட்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்படி தட்டப்படுகின்ற கதவுகளுக்கு திறந்து தங்களுடைய வீடுகளுக்குள்ளே எங்கள் மொழியினுடைய சுவாசத்தையும் காற்றையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 பெருந்தகைகளும் இன்றைய நாளிலே இங்கே கௌரவிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் லேபர் பார்ட்டியினுடைய எம்பியாக பிரித்தானிய பாராளுமன்றத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய வீரேந்திரகுமார் சர்மா அவர்களும் இன்றைய நாளிலே இங்கே மதிப்புறு முனைவர் பட்டத்தினை பெற்றுக் கொள்கிறார். அதே போல ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஃபார்மர் சேர்பர்சன் ஃபார் ஆல் பார்ட்டி பார்லிமெண்டரி குரூப் ஃபார் தமிழ்ஸ், இது அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய பல பேருக்கு தெரிந்திருக்கும் மதிப்புக்குரிய பால் ஸ்கேலி அவர்கள் ஒரு அமைச்சராகவும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சார்பாக. எனவே அவரும் இன்றைய தினத்தில் இங்கே மதிப்புறு முனைவர் பட்டத்தினை பெற்றுக் கொள்கின்ற தருணத்தில் அந்த 2 பேரும் இங்கே பிரசன்னமாகவில்லை. எனவே அவர்களுக்கான அந்த மதிப்புறு முனைவர் பட்டம் உரிய வகையில் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய மதிப்புறு முனைவர் பட்டமளிப்பில் முதலாவதாக தன்னுடைய இந்த பட்டத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் மதிப்பிற்குரிய கவுன்சிலர் பரம் நந்தா அவர்கள், ஃபர்ஸ்ட் எலெக்டட் தமிழ் கவுன்சிலர் இன் லண்டன் பரோ ஆஃப் சட்டன். சட்டனில் இருக்கக்கூடிய தமிழ் கவுன்சிலர் குரூப்பினுடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடியவர். அதே போல் தமிழர்களுக்காக நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பங்கு பெற்றக்கூடியவர். வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்களுக்காக நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகள், அவர்களுக்கான நிவாரண செயற்பாடுகள் அத்தனையிலுமே பல்வேறுபட்ட உதவியை வழங்கக்கூடியவர். தமிழ் மக்களினுடைய ஒரு தலைமை செயற்பாட்டாளராக விளங்கக்கூடிய இவருக்கான கௌரவ முனைவர் பட்டம், மன்னிக்க வேண்டும், கௌரவ கலாநிதி பட்டம். பட்டங்களை பெறக்கூடியவர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்கான ஒரு தருணமாக அடுத்து வரக்கூடிய நிமிடங்களை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம். கவுன்சிலர் பரம்நந்தா அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் உங்களுடைய உணர்வினை பதிவு செய்து கொள்ளுமாறு. அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே கூறியவாறு தமிழ் மக்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய சேவைகளை பாராட்டும் வண்ணம் அமெரிக்காவில் இது இயங்குகின்ற தமிழர் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு நாடுகளிலும் கனடா, ஜெர்மனி, இந்தியா போன்ற நாடுகளில் சமூக சேவையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கான இவ்வாறான மதிப்புறு கலாநிதி பட்டங்களை, முனைவர் பட்டங்களை வழங்கி வருகின்றார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று பிரித்தானியாவில் இதனை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் பால் ஸ்கேலி அவர்கள் ஜப்பானில் இன்று வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் இங்கு வரவில்லை. அவர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். எனது உணர்வுகளை பதிய சொல்லி கேட்டிருந்தார்கள். எனது உணர்வுகள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய தேவைகள், அவர்களுடைய எங்களுடைய மக்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு நாங்கள் மருந்து போடும் முகமாக நாங்கள் அந்த நீதிக்கான பயணங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பல செயற்பாட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள் என்று பலருக்கு இங்கு அவர்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இதைப்போல் பலர் இன்னும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் பட்டாம்பூச்சி போல்தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இனங்கண்டு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். கவிஞர் வாலி கூறியவாறு பட்டங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் போதையிலே இருந்து கொண்டிருந்தால் அதுதான் எங்களுடைய முன்னேற்றத்தின் ஒரு தடைக்கல்லாக இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் ஒரு ஊக்க மருந்தாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பணியையும் எங்களுக்கிட்ட மக்களுடைய இதையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னையும் இதில் ஒரு பங்காளனாக ஏற்று எனக்கும் இந்த மதிப்புறு முனைவர் பட்டத்தை தந்ததற்கு அமெரிக்க உலக தமிழர் பல்கலைக்கழகத்துக்கும் அங்கே அவர்கள் சார்பாக உலக நாட்டு பிரதிநிதியாக வந்திருக்கின்ற கலாநிதி பூமி அவர்களுக்கும் மற்றும் கலாநிதி பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொண்டு இங்கு என்னுடன் சேர்ந்து இந்த மதிப்புறு முனைவர்களை பெற இருக்கின்ற இனிய சகோதர சகோதரிகளுக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் அன்புகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி மதிப்புக்குரிய கவுன்சிலர் பரமலிங்கம் விவேகானந்தா அவர்கள். இவரை பற்றி குறிப்பிடுகிற போது மிக முக்கியமான ஒன்று, இந்த தை மாதத்தினை தமிழர்களினுடைய பாரம்பரிய மாதமாக அறிவிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக முக்கியமான பிரேரணை ஒன்றையும் சமர்ப்பித்தவர்களே இவர் குறிப்பிடத்தக்கவர். அதே மாதிரி சட்டன்பரோவிலே தமிழ் மொழி இணைமொழியாக கற்பிக்கப்பட வேண்டும், 2வது மொழியாக தமிழ் மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த செயற்பாட்டிலேயும் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒருவர். கவுன்சிலர் திரு நந்தா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த கௌரவ கலாநிதி பட்டத்தினை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம், இவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர். தமிழ் மக்களுக்காக எங்கேயெல்லாம் செயற்பாடுகள் நடைபெறுகிறதோ அங்கேயெல்லாம் இவருடைய பிரசன்னம் இருக்கும். அதே மாதிரி சமூக சீலர் திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தற்போது மதிப்புக்குரிய கவுன்சிலர் பரமலிங்கம் விவேகானந்தா அவர்களுக்கான கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேருடைய மனைவியர் இந்த முனைவர் பட்டங்கள் வழங்கப்படுகிற வேளையிலே அவருடைய குடும்பத்தவர்களையும் வேலைக்கு அழைக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே தமிழர்களை பிரசன்னப்படுத்தி நாடாளுமன்றம், குறிப்பாக பிரித்தானியாவினுடைய இந்த நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களே முன்னின்று உழைக்கக்கூடியவர்களே பரம்நந்தா அவர்களும் ஒருவர். எனவே அவருடைய இந்த பணி என்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக வீச்சோடு பயணிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். நன்றி. பரம்நந்தா அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களுடைய உரை, அதைத் தொடர்ந்து அவருக்கான முனைவர் பட்டமளிப்பு வழங்கப்படும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலே நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை, என்னை கதைக்க சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் இந்த சந்தர்ப்பத்திலே நமது மக்களை உயிரோடு இருக்கும் பொழுது வாழ்த்துவது எப்போதும் வரவேற்கத்தக்கது. நான் பலரிடம் கூறியிருக்கின்றேன். நாங்கள் ஆலயத்திலே 25 வருடமாக தொண்டு செய்யும் பொழுது முடிந்தளவு நமது நாட்டுக்காக, நமது மக்களுக்காக வேலை செய்வர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்காக நான் ஆலயத்திலே பலரை முன்னிறுத்தி இருக்கின்றேன். அதை ஒரு சிலருக்கு இதெல்லாம் தேவைதானா என்று கேட்பார்கள். என்றாலும் அது ஒரு மனது ஆறுதலையும், அதே வேளை அவர்கள் வீட்டிலே இருக்கும் எதிர்ப்புகளும் அல்லது பிரச்சனைகளுக்கும் அது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆகவே நிச்சயமாக முக்கியமாக எனக்கு தெரியும், இங்கே இருப்பவர்களில் முக்கியமாக பரம்நந்தா அவர்கள் எப்போ பார்த்தாலும் தொண்டு தான் செய்து கொண்டிருப்பார், பொது வேலைகள் தான் செய்து கொண்டிருப்பார். அவர் மனைவியை நான் இன்றைக்கு தான் முதல் முறை பார்த்துருக்கின்றேன். அவர் அவ்வளோ தூரம் காலையில் இருந்து மாலை வரை ஓடித் திரிவார். அதே போன்று தான் திருவாளர் யோகலிங்கமும் உங்களுக்கு தெரியும். அவரை இங்கே பல இளைஞர்களிடம் கதைக்கும் பொழுது நான் தியத்தே இருக்கின்றேன். அப்படி அவ்வளவு தூரம் அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்களே என்றால் அவ்வளவு தூரம் அவர்கள் யோகலிங்கம் தனது குடும்பத்தை கூட மீறி அவர்களுக்கு உதவி செய்து வருவார். அது எனக்கு தெரியும். உண்மையிலேயே பல முறை எங்கள் அப்பா அம்மா, அவருடைய அம்மா அப்பாவின் தோஷத்துக்கு கூட இருக்க முடியாமல் நான் கோட்டுக்கு போகணும் என்று போட்டு ஓடுவார். அது தோஷத்துக்கு கூட இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவர் அந்த இளைஞர்களுக்கு உதவி செய்வதில் சந்தோஷப்படும் அதை உண்மையிலே நான் கூறியிருக்கின்றேன். அம்மா அப்பா உயிரோடு இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை சந்தோஷப்படுவார்கள். மேலிருந்து அவர்கள், ஏனெனில் அவர் மூலம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும் என்றால் அது சந்தோஷப்பட வேண்டிய விடயம். ஆகவே எனது குரல் பிரச்சனை என்றால் நான் இதோடு முடித்துக் கொள்கின்றேன். என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் மற்றவர்களை எனக்கு தெரியாது என்பதல்ல, அவர்களை ஓரளவு தெரியும். என்றாலும் அவர்கள் இருவரும் பெரும் தொண்டு செய்பவர்கள் நமது சமுதாயத்துக்கு. அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில்
நான் நன்றி கூறவும் வாழ்த்து கூறவும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. ஐயா வாங்க, உங்களுக்கு பட்டம் தரு. இது எமோஷன் ஆயிடுச்சு. தற்போது மதிப்புக்குரிய சொக்கலிங்கம் கருணலிங்கம் சமூக சீலர் பிரித்தானியா வந்ததில் இருந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் அத்தனையிலையும் பங்கெடுத்து சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். ஈலிங் ஸ்ரீ கனகதுர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினுடைய செயலாளராகவும் தன்னுடைய பணியாற்றக்கூடிய ஒருவர். பல தமிழ் கட்டமைப்புகளில் செயற்படக்கூடிய திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்களுக்கான கௌரவ கலாநிதி பட்டம் தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அண்மையில் ஒரு தனிப்பட்ட ரீதியாக தெரிந்த ஒரு விஷயம் என்று பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்றால் அவருடைய செயற்பாடப்படு என்று சொல்லி அண்மை காலத்தில் அவருக்கு பேசுவதற்கு கொஞ்சம் கடினம் இருந்தது. ஆனால் அப்படியான ஒரு தருணத்தில் கூட ஒரு நிகழ்வுக்கு அவரை அழைத்த வேளையில் வருவாரா இல்லையான்றது ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே இருக்கிறாரா, எனக்கு பேச முடியாவிட்டாலும் கூட அந்த இடத்திலே தன்னை நம்பி அழைத்தவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே திரு சொக்கலிங்கம் கருணலிங்கம் அவர்கள் அன்றைய தினம் அங்கே சமூகம் அளித்திருந்தார். அப்படி தொடர்ச்சியாக நீண்ட காலமாக தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணைந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எனவே அவருக்கு இந்த மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்படுகின்றது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அவரை தொடர்ந்து திரு அருணாசலம் ராஜலிங்கம் அவர்களை ஒரு சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் டிஜிடியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். தற்போதும் இங்கே வந்த காலத்தில் இருந்தும் தமிழர்களுக்காக செயற்படக்கூடிய ஒருவர். இலங்கையிலே நடைபெறக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை கண்காணிக்கின்ற அந்த செயற்பாட்டிலே தொடர்ச்சியாக பங்கு பெற்றக்கூடிய ஒருவர். இந்த நாட்டிலே மக்களுக்கு சேவை செய்பவர்களுக்காக ஒரு கலாநிதி பட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக நான் ஒரு நபரை கூற விரும்புகின்றேன். அதாவது எங்களது யோகி என்று நாங்கள் சொல்கிறோம். அது இரவு பகலாக நித்திரை இல்லாமல் மக்களுக்கண்டே இறந்து கொண்டிருக்கிறார். He is a dedicated, ஆங்கிலத்தில் சொன்னால் he is a dedicated worker for the community. We are unable to find another person like him. So he is working for the people. He is of the people, for the people, by the people. I appreciate him personally and nationally and internationally. நான் கணக்க பேச விரும்பலை. எங்களுடைய சேவை மக்களுக்காண்டி தான் நாங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். என்ன எங்களால் முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். சில வேளை பேச்சு மனசு மேலிட்ட பேச்சு வேண்டியாகவும் இருக்கும். நான் தமிழில் அடுக்கு மொழியில் ஆனாவில் தொடங்கினா ஆவண்ணாவில் முடிக்கக்கூடிய சொல்வனம் வாய்ந்தவன். இஸ்லாம் வயதில் 16-17 வயதிலே பேரன் அண்ணாவின் இந்த பாதையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதோடு வளர்ந்தவன். அடுக்கு மொழியில் பேசியவன். இங்கே ஒன்று பேச முடியல, எவ்வளோ தமிழையே மறந்திருக்கின்றேன். மற்றும் இந்த உலக தமிழர் பல்கலைக்கழகம் பல நாடுகளில் ஆக்களை தேர்வு செய்து அந்த முனைவர் பட்டத்தை வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த முனைவர் பட்டம் எடுப்பதால் பல நன்மைகள் இருக்குது. அவர்களுக்கு அதை வைத்து அவர்கள் வெவ்வேறு ஆர்கனைசேஷனோட கான்டாக்ட் பண்ணி சில நன்மைகளை பெறலாம். ஒரு மக்களுக்கு உதவி செய்யலாம். வெளிநாட்டு ராஜதந்திரிகளோட கதைத்து சில உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எல்லாருக்கும் மிக நலமான பாதைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் for everybody listening me. அவருக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, சில ஆண்டுகளுக்கு முன்னர் அருணலிங்கம் ராஜலிங்கம் அவர்களை நான் சந்தித்த முதலாவது சந்தர்ப்பமே ஒரு காதலுக்கு விலக்கு பிடிக்க வந்த போதுதான் அவர்.
ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகிய நிலையில் ஊடகத்தின் வாயிலாக அதற்கான ஒரு நீதி ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருணலிங்கம் ராஜலிங்கம் அவர்கள் வந்திருந்தார். அதுதான் எனக்கும் அவருக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பாகவும் இருந்தது. எனவே former member of parliament of TGTE, அதே போல தமிழ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன்னு சொல்லி யோசிக்காங்க, சொக்கலிங்கம் ஜோலிங்கம் ஒன்றா தான் சொன்னவர், எழுதுன எல்லாத்தையும் வாசிச்சிடணும்னு சொல்லி இப்போ எண்ணம் திட்டக்கூடாது. அதே போல் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் டு மானிட்டர் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் SL ஸ்ரீலங்கா, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் நேஷன் வித்வுட் ஸ்டேட் என்று சொல்லி அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவரை தொடர்ந்து இங்கே அவருடைய சிற்றுரையை ஆற்றுவதற்காக திருமதி ஜசோதா மனோகரதாஸ் அவர்களை அன்புடன் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் ஒரு பெண் தொழில் முனைவர். தமிழ் பெண்களினுடைய உரிமைக்காக ஒலிக்கக்கூடிய குரல்களிலே இவருடைய குரலும் முன்னணியான ஒரு குரலாக இருக்கிறது. தமிழ் மக்களால் நடத்தப்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலேயும் இவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களில், பெண் தொழில் முனைவர்களில் இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவரை பின்பற்றி வருவதற்கு இன்னும் பல பேர் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு இந்த கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்குகின்ற நிகழ்வு இன்னும் உத்வேகத்தை சேர்க்கும். அவருடைய ஒரு சிற்றுரை. எல்லோருக்கும் வணக்கம். தமிழர் பண்பாடு எப்பயுமே லேட்டாக தொடங்குறது. நாங்கள் 3 மணி என்று சொல்லி 4:30க்கு தொடங்கி நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு மிகவும் நன்றி. இந்த முனைவர் பட்டம் பெற இவ்வளோ பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் என்னை விட வெரி சீனியர்ஸ். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னும் தத்து பிள்ளை தான். ஸோ தத்தி தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த முனைவர் பட்டத்தை தந்து என்னை இன்னும் எனக்கு பொறுப்பை கூட தந்துட்டினம், இன்னும் கூட செய்யணும் போல் பொறுப்பை கூட தந்துட்டினம். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா, தமிழ் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்காவுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். திருமதி ஜசோதா மனோகரதாஸ் அவர்களுக்கான கௌரவ முனைவர் பட்டம் தற்போது வழங்கப்பட இருக்கிறது. Mrs. Yasoda Manoharadas, Tamil human rights activist and aspiring businesswoman, social worker and leading voice of Tamil women rights, participating all the events on Tamil cause and delivering, has been a leading exemplar of success for Tamil women in abroad. திருமதி ஜசோதா மனோகரதாஸ் அவர்கள் தற்போது தன்னுடைய கௌரவ முனைவர் பட்டத்தினை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலில் சாதிக்கிறது என்பது மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏனென்றால் இப்பெல்லாம் பல தொழில் முனைவர்கள் தங்களுடைய தொழில் முயற்சிகளை எடுக்கின்ற வேளையில் அதை தடுப்பதற்கும் அதற்கான சவால்களை கொடுப்பதற்கும் ஏராளமானவர்கள் இருப்பார்கள். அது எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திருமதி யசோதா மனோகரதாஸ் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல இன்னும் 2 வரை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சமூகம் அளிக்க முடியாமல் சென்றிருக்கக்கூடிய 2 அதற்கு முன்னர். சரி, அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருக்கின்ற நபர் இங்கே தன்னுடைய பேச்சினை வழங்குவதற்காக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஒருவர், சமூக செயற்பாட்டாளர், கனடாவில் இருந்து இன்று இங்கே வந்து இந்த கௌரவ முனைவர் பட்டத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடிய திரு ஜோசப் பி ஆண்டனி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அனைவருக்கும் இந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்காளர்களாகவும் வழிநடத்துனர்களாகவும் மாவீரர்களாகவும் இருந்த அனைவருக்கும் எனது வணக்கத்தை இங்கு தெரிவித்துக்கொண்டு, எனக்கு இந்த முனைவர் பட்டத்தை வழங்கிய சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சிறந்த செயல்பாடு. இதில் இருக்கும் ஒரு சிலரை நான் நன்கு அறிவேன். அவர்கள் சொன்னது மாதிரி சொக்கலிங்கம் ஜோலிங்கத்தை நான் 2 மணி 3 மணி கூட ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான விடயங்களுக்கு கால் பண்ணும்போது கூட அவர்
ஃபோன் ஆன்சர் பண்ணுவார். அதே மாதிரி தான் திரு பாலச்சந்திரன் அவர்களும். அப்படி பலரை நான் எனக்கு அனுபவ ரீதியாக கண்டவர்கள். எங்கள் நித்திரைகளை தொலைத்து தான் நாங்கள் பல வேலைகளை நாங்கள் செய்வோம். ஆகவே இந்த முனைவர் பட்டத்தை எனக்கு வழங்கியதுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு, சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 20 வருடங்களுக்கு மேலாக மனித உரிமை, மனிதநேய செயற்பாடுகளில் பட்டு வரும் நான் என்னை பெற்ற என்னை அவர் வளர்க்கும் போதே மற்றவர்களுக்கு உதவுவதில் வாழ்க்கை பூரணமடையும் என்று சொல்லி வளர்த்ததோ என்னவோ, அவருக்கு இந்த முனைவர் பட்டத்தை அவருக்கும், எனது அன்பு மனைவி என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு உறுதுணையாக இருந்து சில நேரங்களில் தடையாகவும் இருந்து, அவர்களின் நிலை உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த எனது மனைவிக்கும் எனது 3 பிள்ளைகளுக்கும் எனது அன்னைக்கும் சேர்த்து இதை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். எண்பதுகளின் ஆரம்பத்தில் நான் நாட்டை விட்டு இராணுவ கெடுபிடி காரணமாக வெளியேறி தற்காலிகமாக இந்தியாவிலும் பின்னர் இன்று வரை கனடாவிலும் வாழ்ந்து வருகின்றேன். என்னை அரவணைத்து தஞ்சம் வழங்கிய கனடா நாட்டை பெருமையுடன் நினைத்து கொள்ளும் அதே வேளையில் எனது சமூக பணிக்கு நிதியுதவி வழங்கும் நண்பர்கள், உறவினர்களுக்காக நான் எனது நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செய்த பணிகள், நான் கனடாவில் இருப்பதால் இங்கு என்னை தெரியாது என்ற ஒரு சில காரணங்களால் நான் செய்த பணிகளை பற்றி சொல்லுமாறு கூறியிருந்தார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கல்வி சம்பந்தமான உதவிகளில் நான் சிறுவர்களுக்கான பாடசாலையை கட்டுதல், முற்பள்ளிகளுக்கு தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல், டியூப்வெல், கிணறுகள் போன்ற பள்ளிக்கூட புத்தகங்கள் மீன்ஸ் நோட் புக்ஸ் அப்படியான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தல், மற்றும் ஸ்காலர்ஷிப் பைசிக்கிள் பண்ணி கொடுக்கிறது. அதைவிட அவர்களுக்கான உயர்தர கல்வி வசதிகளுக்கான பண உதவிகள் வழங்குதல் போன்ற பல உதவிகள் கல்வி சம்பந்தமாகவும், பொதுமக்களுக்கான உதவிகளில் எனக்கு பிடித்த உதவி முதியோர்கள் ஒன்று கூடல் மாதாந்தம் பல இடங்களில் நடத்தப்படும். அதுகளில் அவர்களை மகிழ்விப்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் எனக்கு நிறைய விருப்பமான விடயம். அதைவிட பொதுமக்களுக்காக ஊர்களில் கிணறுகள் கட்டுவது, திருத்தி கொடுப்பது, விவசாய நோக்கங்களுக்காக கிணறு கொடுப்பது, வாழ்வாதாரமாக மீன்பிடி வலைகள், தோட்டங்களுக்கான உபகரணங்கள், சுயதொழில் அமைத்து கொடுத்தல், கால்நடைகள் கொடுத்தல் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. சும்மா சாதாரணமானதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதைவிட மருத்துவ செலவுகள் என்று பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் நான் அதை நேரத்தை கணிப்பில் கொண்டு நான் அதை குறைத்து கொள்கின்றேன். மற்றும் இங்கு சொல்லப்பட்டது தமிழ், இங்கே உள்ள இளைஞர்கள் சிறுவர்கள் தமிழ் பதைப்பதில்லை என்று. நான் பல நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் போய் வந்திருக்கின்றேன். அவர்களை பார்த்து நான் பெருமைப்படுவதுண்டு. அவர்கள் ஜெர்மன், பிரான்ஸ், டென்மார்க், நோர்வே, இங்கிலாந்து கூட அவர்கள் நல்லா தமிழ் கேட்பார்கள். அவர்கள் அதை நாங்கள் இன்னும் மேன்மேலும் ஊக்குவிக்கணும். ஆனால் அவர்கள் கதைக்கின்றார்கள். உதாரணமாக கனடா அமெரிக்காவை விட அவர்கள் கூடுதலாக இங்கே இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ளவ கதைப்பதை நான் பார்த்துருக்கின்றேன். அதுக்காக உள்ள பெற்றோர்களுக்கு எனது பாராட்டுக்களும் நன்றியும். அதே நேரம் பிள்ளைகள் வளரும்போது தமிழையும் சேர்த்து, தமிழின் முக்கியத்துவத்தையும், தமிழின் வளம், அதில் உள்ள வளத்தையும்
மேன்மேலும் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி அதை கொண்டு சேர்க்க அந்த எங்களது தமிழ் வளர அதை மக்கள் மத்தியில் எங்கள் எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்வதோடு தமிழரை காப்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் தன்னுடைய உரையாற்றிய திரு ஜோசப் ஆண்டனி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவருக்கான கௌரவ முனைவர் பட்டம் தற்போது வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Mr. Joseph P. Antony, a well-known Tamil human rights activist, helping hand for Tamil younger generation of Tamils in homeland, has been supporting entrepreneurship of Tamil in homeland, a leader in funding scholarship and school supplies for vulnerable children in Sri Lanka, organizing charity activities in order to empower in Canada and Tamils residing countries. திரு ஜோசப் பி. ஆண்டனி அவர்களுக்கான கௌரவ முனைவர் பட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல அடுத்து இன்னும் இருவர் இன்றைய தினம் இங்கே பிரசன்னமாகவில்லை. அவர்களுக்கான இந்த கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது. அவர்களுக்கு உரிய வகையிலே அது சென்றடையும் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் இங்கு பலருக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய திரு அருண் கணநாதன் அவர்களுக்கான முனைவர் பட்டம். மிஸ்டர் அருண் கணநாதன், human rights lawyer who clears most of hurdles Tamils in the UK, Tamil human rights activist and writing articles about human rights situation in Sri Lanka, a leading person supporting Tamil cause through legal ways, has been attending UNHRC sessions in Geneva on behalf of Tamil issues, leading campaigner against genocide and war crime committed in Sri Lanka, a helping hand to overcome all the lawsuits on asylum seekers என்று பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய திரு அருண் கணநாதன் அவர்களுக்கான கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து திரு குலசேகரம் கீதாத்தனன் அவர்களுக்கான கீத் என்ற எல்லோராலும் அறியப்பட்டிருக்கக்கூடிய குலசேகரம் கீத் அவர்களுக்கான கௌரவ முனைவர் பட்டம். Human rights lawyer and senior legal advisor on all Tamil issues, Tamil human rights activist and prominent campaigner against genocide, a leading person on most of the Tamil organizations in the UK, leading campaigner to ban and freeze the assets of war criminals of Sri Lanka, long-time supporter to preserve Tamil history on chronologically way. கீதை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கின்ற பல சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களோடு தொடர்ந்து பயணிக்கின்ற ஒருவர். நிறைவாக இன்றைய இந்த விழாவினுடைய அடுத்த கௌரவ முனைவர் பட்டம் பெறுபவரை அழைப்பதற்கான தருணம் இது. இவரை நாங்கள் அழைப்பதை தாண்டி அவருக்கான ஒரு சிறிய மதிப்பளிப்போடு அழைப்பதற்கு இங்கே அவரை பின்பற்றி வருகின்ற அவருடைய சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கக்கூடிய டொமினிக், கிளிமெண்ட், ஃபர்ஹான், பிரியன், ஷங்கர், பிரசன்னா, கிருஷாந்தன், கௌலின், ஆர்.கே. ரமேஷ் ஆகியோரை அன்போடு நாங்கள் மேடைக்கு அளிக்கிறோம். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய அந்த அலுவலகங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர், அதைவிட டைரக்டர் ஆஃப் ஆக்னவ் என்கின்றதன் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர், கவுன்சிலர் ஆஃப் நேஷன்ஸ் வித்தவுட் ஸ்டேட்ஸ் NWS என்று அழைக்கக்கூடிய அதனுடைய கவுன்சிலராக இருப்பவர், அதே போல புங்குடுதீவு வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, இதை தாண்டி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆஃப் ஜாஃப்னா சென்ட்ரல் காலேஜ் ஓல்டு பாய்ஸ் இன் UK, இதைவிட யூரோப்பியன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2014ஆம் ஆண்டு, பிரித்தானிய நாடாளுமன்றம் 2015ஆம் ஆண்டு, இதை தாண்டி கடந்த ஆண்டு என்று நம்புகிறேன் ஹரோ கவுன்சிலில் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தன்னுடைய அரசியல் பிரசன்னத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். எப்போ பேசிக்கையும் நிறைய பேர் அரசியலுக்கு வரணுமடா என்று சொல்லக்கூடிய ஒருவர். தமிழ் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், அதற்கான புரோட்டஸ்டை ஒழுங்கு செய்யக்கூடியவர்களில் ஒருவர் என்று பன்முகம் கொண்டிருக்கக்கூடிய திரு சொகலிங்கம் ஜோகலிங்கம் அவர்களை அழைப்பதற்காக அவருடைய கோஆர்டினேட்டர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். கலாநிதி பட்டம் பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
அண்ணாக்கு ஒரு கவிதையோட ஒரு சின்ன அன்பளிப்பையும் பரிசளித்து போட்டு நாங்கள் தான் முதல்ல அவருக்கு பட்டமளிக்கணும். அழைச்சி போட்டு அப்படியே யூனிவர்சிட்டி கொடுக்கட்டும். ஸோ அதன்படி வாழ்த்துக்கள் அண்ணா. முனைவர் சொக்கலிங்கம் யோகலிங்கம். இன்றைய நாள் அமையவோ இத்தனை நாளும் விடுதலை கிடந்தது. கல்வியிலும் சரி, சகல வழியிலும் சரி, சார்ந்தோரிலுள்ளோ உன்னை போன்றோர் ஒருவர். உதவி எவர் கேட்ட போதும் ஒதுங்கி என்றும் நின்றதில்லை. பதவி ஒன்று கண்டுகொண்டால் பாராமல் விடவும் இல்லை. 1000 நட்புணம் உன்னுடன். புங்குடுதீவில் பிறந்து யாழ் மண்ணிலிருந்து வந்தாய். கடல் என்ற கப்பலில் விழுந்த எங்களை உன் அலை போன்ற மனதால் கவர்ந்தாய். கடமை ஒன்றை கச்சிதமாய் முடித்துக் கொண்டாய். உன் நேரம் காலம் பாராமல் எமக்காய் ஈழத்துக்காய் பாடுபடுகிறாய். தமிழரின் தாகம் தமிழில தாயகம் என்று உன் நம் கனவு மிக விரைவில் அண்ணா. குரல் அன்றை வைத்தே குந்திய இடமெல்லாம் சிலரை சிறைத்தாய், பலரை கவர்ந்தாய். ஆண் என்ன பெண் என்ன உன்னிடம் சமமே. சாதுரியமாக சமாளிப்பதில் நீ சாணக்கியனே. ஒளிவு மறைவில்லை, உன் பேச்சில் ஒடுக்கம் நடக்கவும் இல்லை, உன் ஊர் பேச்சிலும். தோழமை கொள்வதிலும் பிறர் தொண்டு செய்வதிலும் அண்ணா நீ எம்மில் பாதியே. அளிக்கும் பொருளில் ஆக்கம் செய்வதில் உன் தனித்துவம் தலை நிமிர்கிறது. பிரச்சனைகள் வரட்டும், பிறர் சிலைகள் ஆகட்டும், உன் புன்னகை சொல்லுதே நீ சரி பாதியாய் இருப்பாய் என்று. கற்றவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் நீ கண்ணியவானே. வேற்றுலகம் போற்றட்டும், உன் பட்டமளிப்பு விழாவில் திசையெல்லாம் தீபமாய் சுடர் விடட்டும். மின்னலின் புன்னகையில் மழை துளிகளின் கரகோஷத்தில் மேகங்கள் பறை கொட்ட நிகழும் உன் பட்டமளிப்பு விழா நிகழ்வு. 3/4 மணி நேரம் போதாதே முழுதாய் மொக்கொரு வாழ்த்தெழுத. முற்றுப்புள்ளி முன் உமக்காய் ஒரு வாசகம். உன் திறமைக்கு கிடைத்த இந்த முனைவர் பட்டமளிப்பு விழாவில் பெருமை பேசும் நல் உள்ளங்கள் கூடி உன்னை வாழ்த்தட்டும். என்றும் நீ நீடூடி வாழ வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா. திரு சொக்கலிங்கம் யோகலிங்கம், தமிழர்களுக்கான செயற்பாடுகள் எங்கேயெல்லாம் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் இவருடைய பிரசன்னம் இருக்கும். அதே மாதிரி யார் என்ன நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒருவர். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திலே பல இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமானவர்களில் இவரும் ஒருவர். முக்கியமாக இந்த ஒரு 1000 இளைஞர்களை கொடுங்கள், அந்த இளைஞர்களை வைத்து இந்த உலகத்தை மாற்றலாம் என்று சொன்ன பெரியவரை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது. அப்படி திரு சொக்கலிங்கம் யோகலிங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலேயும் ஏராளமான இளையவர்கள் அவர் பால் கொண்டிருக்கக்கூடிய அன்பினாலும், அது அவர் பால் கொண்டது என்பதை தாண்டி அவர் செய்கின்ற பணியால் கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் அவரோடு இணைந்து பயணித்திருக்கக்கூடியவர்கள். நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய விளையாட்டுப் போட்டிகள் கொரோனாவுக்கு முன்னைய காலகட்டங்களில் இடம்பெறுகின்ற வேளையில் ஏராளமான இளையவர்கள் அதில் பங்களித்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களை அரசியல் பாதையிலும் நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒருவர். எனவே அவர் மீது இந்த இடத்துல நிறைய இடத்துல அவரோட நேர்காணல்களிலே முரண்பட்டு கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்னென்றால், உங்கள் மீது கொண்ட அன்போ அல்லது நீங்கள் செய்கின்ற பணி மீது கொண்ட அன்போ ஏராளமான இளையவர்கள் உங்களோடு நிற்கிறார்கள். அவர்களை சரியான பாதையிலே நகர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கிறது இன்றைய நாளில் இருந்து. எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த இளையவர்களும் தொடர்ந்து பயணிப்பார்கள் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த கரகோஷம் எல்லோருக்கும் தொடரட்டும். இங்கே இன்றைய தினம் கௌரவ முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அதே போல் அந்த வாழ்த்துக்களை நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று, ஏனென்றால் அவர்களுக்கானவர்கள் தான் நீங்கள், அவர்களால் தான் இந்த பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கௌரவிப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே திரு சொக்கலிங்கம் யோகலிங்கம் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் ஒரு சிற்றுரை ஆற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு வாங்க. தாயக விடுதலைக்காக தம்மை நீரை நீத்த மாவீரர்களையும் அப்பாவிகளாக இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் நாம் ஒரு நிமிடம் நான் மனதில் தாங்கிக் கொண்டு இந்த உலகத் தமிழர் யூனிவர்சிட்டியினால் பல்கலைக்கழகத்தினால்
கிடைக்கும் முனைவர் பட்டத்தை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் அதன் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எனக்கு இப்போது சொல்வதற்கு வசனமே தடுமாறுகிறது. அதான் கேட்டேன், சிறு கொஞ்சமாக காய்க்கிறா கூட காய்க்காண்டு என்றாலும் கூடத்தான் காய்க்கணும் போல இருக்குது, என்றாலும் கொஞ்சமாக காய்க்கிறேன். முக்கியமாக இந்த மக்களுக்கு உதவி செய்வது, மக்களுக்கு சேவை செய்வது, உதவி செய்வதன் விட சேவை செய்வது என்பது நான் நினைக்கின்றேன் எனது தலையெழுத்தில் எழுதப்பட்டு விட்டது இருக்கின்றது. ஸோ 2009 மே 18க்கு பிறகு முக்கியமாக அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் பல உண்டு. எம் மக்களுக்கான நீதி, நியாயம், நிரந்தர தீர்வு எடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் மக்கள் தாயகத்தில் சுதந்திரமாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் தான் நான் முன்னின்று எம் மக்களை காப்பாற்ற வேண்டும், எம் மண்ணை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துடன் இணைந்து தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வருகின்றேன். அதே நேரம் பல நேஷன் வித்தவுட் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், ஆக்னாவாக இருக்கலாம், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இணைந்து வேலை செய்யும் போது எம் நோக்கமாக நமக்கான நிரந்தர தீர்வு இருக்கின்றது. அதே நேரம் எம் மக்கள் அங்கு துயரில் கஷ்டப்பட்டு இங்கு இவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் தாண்டி இங்கு வந்து தமது வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கும் போது அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய கடமைப்பாடு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கும் அனைத்து மெம்பர் பார்லிமெண்டேரியனுக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நான் என்னால் முடிந்தளவு வருபவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். அது ஒரு கடமையாகத்தான் செய்கின்றேன். ஆகவே அதற்கு இந்த இளைஞர்கள் என்னில் கொண்ட அன்பால் தான் நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கும் என்னில் முழு அன்பு இருக்கின்றது. என்னால் எனது குடும்பமே சொல்லும், நான் 2009க்கு பிறகு உனக்கும் பொலிட்டிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று, என்றால் அப்படி சம்பந்தம் இல்லாமல் தான் இருந்த நான். என்றாலும் இதில் செயற்பட்டு கொண்டு வரும்போது, மக்களுக்கு வேலை செய்யும்போது அது பொலிட்டிக்ஸாகவே நான் பார்க்கல. சில சொல்லணும் பொலிட்டிக்ஸ் கூடாது, பொலிட்டிக்ஸ் சரியில்லைன்னு. யார் தான் பொலிட்டிக்ஸ் செய்யலை? வீட்டில் மனைவியும் கணவனுக்கும் பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் பொலிட்டிக்ஸ் இருக்குது, கோயிலுக்கு போனால் பொலிட்டிக்ஸ் இருக்குது, எங்கே பொலிட்டிக்ஸ் இல்லை. ஸோ பொலிட்டிக்ஸ்ன்ற அது அந்த சொல்லால் தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆகவே நான் இங்கே ஒரு அரசியல் உரை நிகழ்த்தாமல், இது முக்கியமாக இந்த எங்களுக்காக, மக்களுக்காக நாங்கள் வாழும்போது, எனது அண்ணாவும் சொன்னார், வாழும்போது வாழ்த்த வேண்டும். அந்த அடிப்படையில் உலகத் தமிழர் யூனிவர்சிட்டி எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி, இவன் கனடாவிலிருந்து ஜோ ஆண்டனி இங்கே வந்திருக்கின்றார், அவருக்கும் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து இங்கே பெண்மணியாக 10 பேரில் ஒரு ஆளாவது இருக்கிறார், அதாவது நல்லது தான். என்றாலும் இங்கே வந்திருக்கும் இதில் போல் ஸ்கேலி மினிஸ்டர் வரவிருந்தார். அவர் ஜப்பானில் கடைசி நேரத்தில் அவருக்கு போக வேண்டியிருந்தது. அதைத் தொடர்ந்து எட் டேவிட் லிபரல் டெமோக்ராட் லீடர், அவரும் தானும் வருவதற்கு பர்சனலாக எனக்கு இமெயில் போட்டிருந்தார். தன்னால் வர முடியாமல் இருக்கின்றது என்றால் இப்போது கவுன்சில் எலெக்ஷன்ஸ் அவுட் ஆஃப் லண்டனில் நடந்து கொண்டிருக்கின்றது, தான் நிச்சயம் அங்கு நிற்க வேண்டும். என்றாலும் இதை இந்த முனைவர் பட்டத்தை அவர் ஆஃபீஸில் அவருக்கு கையில் அளிக்கப்படும் என்றதுக்கு அவருக்கு நல்ல வாழ்த்து, அவர் எங்களுக்கு வாழ்த்து சொல்லி யூனிவர்சிட்டிக்கும் வாழ்த்து எழுதியிருந்தார். அதை யார் டாக்டர் ரோமி எனக்கு காட்டியிருந்தார். அதே போல் ஷர்மா எம்பி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தவர், பழக்கமானவர், சவுத்தோலில் இருக்கின்றார், அவரும் வருவதாக இருந்தது. அதே போல் பலர் இங்கே இந்த யூனிவர்சிட்டியினால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு முறையும் இப்படியான பல செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பார்த்து தற்போது தமக்கு தெரிந்தவர்களை எடுத்து கூப்பிட்டு கொடுக்கிறார்கள். சில சொல்லலாம், ஏன் இவர்களுக்கு என்னத்துக்கு என்று. நிச்சயம் செய்யும்போது அவர்களை கௌரவிப்பது என்பது முக்கியமானது ஒன்று என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் செய்யும்போது நாங்களும் அதனூடாக இப்போது இது முக்கியமாக சொல்ல வேண்டும், கௌரவ முனைவர் பட்டம் கிடைத்தவுடன் டாக்டரேட் என்று சொல்லக்கூடிய பட்டம் கிடைத்தவுடன் நாங்கள் ஏதோ டாக்டரோ பெரிய அளவுன்றதில்லை. இப்போது என்னை பொறுத்தவரையில் எங்களுக்கு எண்ணம் கூடுதல் பொறுப்பு மக்கள் பால் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பைத்தான் இதில் தலையில் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் இருப்பவர்கள் அனைவரும்
அதை இன்னும் கூடவாக செய்ய வேண்டிய நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முக்கிய நாள். முக்கியமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு என்னை பொறுத்தவரையில் எமது இளைஞர்கள் பல முனைப்புகளில் இரவு பகலாக உழைத்தார்கள். டாக்டர் ரூமி இந்தியாவிலிருந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் வந்திருந்தார். அதுடன் மிஸ்டர் பாலச்சந்திரன், டாக்டர் பாலச்சந்திரன் அவரும் பிரான்சிலிருந்து வந்திருக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் ஜோ ஆண்டனி, டாக்டர் ஜோ ஆண்டனி அட் த மூமெண்ட் அவர் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார். ஸோ பல நாடுகளில் இருக்கின்றோம், பல செயற்பாடுகளை செய்கின்றோம். எல்லாரையும் நாங்கள் எல்லோரும் கேட்பது ஒற்றுமையாக ஒன்றாய் வர வேணும், ஒரு குடைக்குள்ளே வர வேணும் என்று. இதிலாவது வந்திருக்கின்றோம் அல்லவா, அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், அனைவருமே சந்தோஷப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் நிச்சயம் ஒன்றாய் வருவோம். எம் மக்களுக்கான தீர்வுக்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கிருக்கும் தாயத்தில் இருக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் நான் நம்புவதும் நான் செயற்படுவதும். இதற்கு நிச்சயமாக வீட்டை அடி வாங்காமல் எனக்கு உறுதுணையாக நிற்கும் எனது மனைவி, எனது பிள்ளைகளுக்கும் இந்த இடத்தில் கடைசியாக நன்றியை சொல்லிக்கொண்டு, எனது குடும்பத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, வீட்டை போனால் அப்புறம் அடி கன்ஃபார்ம். அதை வந்தோடனே அவர் சொன்ன வெள்ளனை வழிக்கு எடுத்துட்டு லேட்டாக கூட்டிகிட்டு வந்தீங்களா? வாழ்த்துக்கள். அதே போல் அவர் குறிப்பிட்டதை போல் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒருவர் என்பதில் மாற்றமில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தடவை கைது செய்யப்பட்டிருந்தார், எல்லாருக்குமே தெரிந்திருக்கின்ற விடயம். கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற உடனேயே அவருக்கான ஒரு அழைப்பு எடுத்திருந்தோம் அது தொடர்பான செய்தியை பெறுவதற்காக. ஆனால் உடனடியாக பேச முடியவில்லை. இருந்தாலும் அதற்கு பிறகு வெளியில் வந்த உடனேயும் அதை மீளவும் எடுத்து அவ்வளவு விடயங்களையும் பகிர்ந்து கொண்டு அதை தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை போராட்டத்தினுடைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த ஒருவர் சொக்கலிங்கம் யோகலிங்கம் அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்களும் இப்போது இங்கே வருகிறார். அவர்களுக்கான ஒரு பூச்செண்டு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. எனவே அதே போல திரு கருணலிங்கம் அவர்களுக்குமான பூச்செண்டு ஒன்று வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு ஸ்டேஜ் காணாது. உலகத்தில் மிகச்சிறந்த விடயங்கள் ஒன்றாக சொல்லப்படுவது சொல்வதை விட செயலில் காட்டுவது தான். எனவே அந்த செயல் வடிவத்திலே அவர்கள் செயல்பட்டதனால்தான் இன்றைய தினம் இங்கே வந்து அவர்கள் அதை சொல் வடிவத்திலும் தந்து அந்த சொற்கள் யாவற்றுக்கு மீண்டும் செயல் வடிவம் கொடுப்பதற்கான ஒரு ஒத்திகையை இங்கு செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நேரத்தில் சேவை செம்மல் என்கின்ற ஒரு சிறப்பு விருதொன்று வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை சார்பாக சேவை செம்மல் விருதினை பெற்றுக்கொள்கிறார் திரு கலாநிதி பாலச்சந்திரன் அவர்கள். ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளராக, ஒரு சிறந்த வர்த்தகராக, பிரான்ஸ் நாட்டிலே இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேவை செம்மல், இன்று முதல் சேவை செம்மலாக உங்களால் அறியப்படக்கூடிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். கை தட்டுங்க, கை தட்டினா உங்க உடலுக்கு ஆரோக்கியம். டாக்டர்ஸ்லாம் வாங்க. என்ன சார்
இங்கே எங்களுடைய கௌரவ முனைவர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி அவர்களுக்காக வந்திருக்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டே விடயம்தான். எல்லாருமே தமிழர்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை சேவையை பற்றியும் பேசியிருந்தார்கள். முதலாவது விஷயம், சிலப்பதிகார காலத்திலே சொல்லுவார்கள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று. எங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் தாண்டி அறம் பிழைக்காத அரசியலை இவர்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். இவர்களும் பின்பற்றுவதோடு அதை அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது மக்கள் சார்ந்த கோரிக்கை. இரண்டாவது விஷயம், ஆர்மேனிய படுகொலைக்கான நீதி 104 ஆண்டுகள் கடந்து கிடைத்ததா? எங்களுடைய படுகொலை நடந்து 14 ஆண்டுகள், அதாவது இறுதி யுத்தம் நடைபெற்று 14 ஆண்டுகள் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் பேச வேண்டும். 100 ஆண்டுகள் என்ன 1000 ஆண்டுகள் கடந்தாலும் இதே மாதிரியான செயற்பாட்டாளர்களாலும் உங்களை மாதிரியான மக்களாலும் இன்னும் பேசப்பட்டு அது ஒரு மனித பேரவலம், மனித படுகொலை என்பது எங்களுக்கான நீதியாக கிடைக்கப்பட வேண்டும். அதுவும் இந்த முனைவர்களுக்கு இன்னும் சேர்ந்திருக்கக்கூடிய பணி என்று நம்புகிறேன். இன்னும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பணி தொடர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நன்றி உரை இடம்பெற இருக்கின்றது. நன்றி உரைக்கு நாங்கள் அழைக்க இருப்பது திரு கொலின் அவர்களை. இந்த அழகான சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய சதீஷ் மித்ரா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்புரை செய்கின்றோம். உலகத் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாகவும் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஜெர்மனி சார்பாகவும் போகிற இடத்துல எல்லாம் கோரிக்கை வச்சு பழகிடுது. இப்போ இது இன்னொரு பக்கத்தில் எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டுது. அதுக்கான பொறுப்பும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்பது அவர்கள் சார்ந்திருக்கின்ற செயல்பாடுகளின் அடுத்த கட்டத்தை நோக்கியதற்கான உழைப்புக்கான உத்வேகம், அதற்கான ஒரு விதை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு சொன்னது எங்களுக்கும் பொருத்தம். அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி உரை வழங்குவதற்காக திரு கொலின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த அனைவருக்கும் எமது சிரம் தாழ்ந்த நன்றிகளை பொதுமனே உங்கள் முன் எடுத்துரைக்க இங்கே வந்திருக்கிறேன். உண்மையில் இந்த நிகழ்வு 3 தடவை பின்தள்ளி போனது நீங்கள் சில வேளை அறிந்திருக்கக்கூடும். இருந்த போதிலும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக இன்று ஒழுங்கமைத்து அதை நடாத்தி முடிப்பதற்கு உதவி செய்த அனைத்து இளையோர்கள், குறிப்பாக முனைவர் திரு ஜோகி அண்ணா அவர்களோட இருந்து செயற்படக்கூடியவர்களுக்கு முதற்கண் நன்றியை சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அத்துடன் இங்கே வருகை தந்து இதை தங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த முனைவர் மதிப்புறு முனைவர் பட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை மேடையில் அதை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதாவது முனைவர் திரு ஜோகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த சந்ததி எப்படி இதை கடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கே வந்து இவ்வளவு நேரத்தையும் செலவழித்து இவ்வளவு பொறுமையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வு தாமதமானதற்கு ஒரு விதத்தில் பலர் காரணங்களுள் நானும் ஒருவன் என்ற வகையில் அதற்கும் எனது மன்னிப்பை கோரிக்கொண்டு இந்த நிகழ்வில் இறுதி வரை இருந்த உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக அமெரிக்காவின் உலகத்தமிழர் பல்கலைக்கழக முனைவர் திரு ரஷ்மி ரூமி அவர்கள்,
நீண்ட தூரம் பயணம் செய்து இந்தியாவிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்வுக்கான சகல ஆவணங்களையும் கொண்டு வந்து இதை ஒழுங்கமைத்ததற்கு முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இந்த மண்டபத்தை ஒழுங்கமைத்து அதுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்த இளையோர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்து முனைவர் பட்டம் பெற்றுக்கொண்டவர்கள் மற்றும் அவர்கள் மூலமாக கிடைத்த உதவிகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் முனைவர் திரு பாலா அண்ணா அவர்கள் பிரான்சிலே இருந்து வந்திருக்கிறார். அவரும் எங்களோட வந்து நின்று பல வேலைகளை செய்தவர். அவருக்கும் விசேட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்வில் யோகி அண்ணா அவர்கள் இன்று முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் சந்தோஷமான நிகழ்வு. ஒரு செயற்பாட்டாளராக எனக்கு அது மிகவும் பூரிப்பை கொடுக்கிறது. அவர் எப்படி இரவு பகலாக இந்த நிகழ்வுக்காக செயற்பட்டார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எனவே அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த தமிழினத்துக்கான சேவையை தொடர்ந்து அனைவரும் வீரியத்துடன் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நடாத்தி சென்ற அறிவிப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து தங்கள் பணியை செய்த புகைப்பட பிடிப்பாளர்கள் மற்றும் ஐபிசி தொலைக்காட்சிக்கும் எங்களது நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துடன் இந்த சிற்றுண்டி உணவு வகைகளை ஒழுங்கமைப்பு செய்து அவற்றை பரிமாறியவர்களுக்கும் குறிப்பாக அவற்றுக்கான நிதியுதவியை வழங்கியவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்லுவதற்கு தவறியிருந்தால் தயவு செய்து மன்னித்துக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்புற நிகழ்ந்திருக்கிறது. இது முதலாவது நிகழ்வாக இருக்கிறது. அமெரிக்காவின் உலகத்தமிழர் பல்கலைக்கழகம் பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் நடத்துகின்ற நிகழ்வு. இது தொடர்ந்து இப்படி எமது இனத்தின் மீதான பற்றிக்கொண்டு சேவை செய்பவர்களுக்கும் பொதுநலப் பணி செய்பவர்களுக்குமான மதிப்புறு முனைவர் பட்டத்தை அவர்கள் வழங்க காத்திருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் மிக முக்கியமான ஒரு படியாக எங்களுடைய இளைஞர் சமுதாயத்துக்கும் எங்களுடைய தமிழ் இனத்துக்கும் அமையும் என வாழ்த்தும் ஆசையும் கூறிக்கொண்டு எனது சிற்றுரை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் ஒரு அறிவித்தல். இறுதியாக இந்த தேநீர் வழங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார்கள். நீங்கள் போகும்போது அதை எடுத்துக்கொள்ளலாம் கூறிக்கொண்டு நன்றி கொலின். இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இதை சிறப்பாக நிறைவு செய்வதற்கு உதவிய அனைவருக்கும் நன்றி. அதே போல ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் மெய்வழி தொலைக்காட்சி இரண்டினூடாகவும் நீங்கள் இந்த நிகழ்வை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே ஒரு குரூப் போட்டோ அதையும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வு நிறைவுக்கு வர இருக்கிறது. நன்றி அனைவருக்கும். ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிவிடும். யோகா எப்படி ஓப்பன் இதில் இதில் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஓகே. இப்படி திறந்து வைக்கும் எல்லாரும் திறந்து சரி பண்ணுங்க.